Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பலாப்பழப்போலி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பலாப்பழப்போலியை ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லனா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மைஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். போலி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைகிற போல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்காம தண்ணி ஊற்றி நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவை நம்ம ஒரு 30 நிமிஷம் ஊற விடுவோம். மாவு ஊறினதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா மாவு பிசையும் போது நல்லா இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு கூட நம்ம ரவையுமே சேர்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா தான் ரவையுமே ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. போலிக்கு மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க, மாவை இந்த மாதிரி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த பவுலில் வந்து நல்லா பிசு பிசுப்பாக ஒட்டிட்டு இருக்குல்ல, இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசு பிசுப்பாக இலக்கமாக பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் ஊற வச்சதுக்கு அப்புறமா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், போலியும் சாஃப்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற விடலாங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ஊறிட்டு இருக்க டைம் இல்லை, உள்ளே வைக்கிறதுக்கு பலாப்பழ பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இல்லை தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 20 பெரிய சைஸ் பலாசொலை எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட மாவோடைய அளவுக்கு 20 பெரிய சைஸ் பலாசொலைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எல்லா பலாப்பழ சொலையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெய்லேயே வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு ரவைக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு அப்படின்னா கடலை மாவு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ரவையோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பூவை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். தேங்காவில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகணுங்க. அது வரைக்கும் வறுத்து விட்டாலே போதும். ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்து விட்டோம் அப்படின்னாலே அந்த தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரையாக வரப்பட்டு வந்துடும். தேங்காவும் நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. தேங்காய் வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை கையில் எடுத்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி தூவி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக விழணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பலாப்பழ பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டில் வந்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் அப்படின்னா கருப்பட்டி கூட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சக்கரை பலாப்பழ பேஸ்ட்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ரெண்டுமே அந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூர்ணத்தை நம்ம ரெடி பண்ணும்போது ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு ரெண்டுத்துலையுமே மாற்றி வச்சு நம்ம இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்திருக்கு பாருங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு மாற்றி நம்ம வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த பூர்ணம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும். பூர்ணத்தோடைய கலரே பாருங்கள் நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். கையில் கொஞ்சம் கூட இந்த பூரணம் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூர்ணத்தோடைய சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். பூர்ணத்தோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்ச மாவை பார்க்கலாம். மாவை நான் ஒரு 30 நிமிஷம் தான் ஊற விட்டுருந்தேன். அதுக்கே மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருந்துச்சு. மாவு மேலே கையை வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு. அதே போல் இந்த மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம தட்டிக்கலாம். மாவை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலையெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். வாழை இலை இல்லை அப்படின்னா எண்ணெய் கவர் அப்படின்னா பால் கவர் இருக்கும்ல, அதில் கூட கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தட்டிக்கலாங்க. வாழை இலையில் கொஞ்சமாக மாவு வச்சுட்டு சின்ன சைஸில் இந்த மாதிரி மாவை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க பூர்ணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக தட்டணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போலியை தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சூடான தோசைகளில் இந்த போலியை போட்டுடலாம். இந்த போலியை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. போலியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. போலி ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் பருப்பு போலி எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் பலாப்பழ இலை அடை எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரெசிபியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். போலி 2 பக்கமே வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே போலி செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா போலியும் செஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. போலி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். செம்ம சாஃப்டாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்லும் செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பலாப்பழ போலியை செஞ்சு பாருங்க. இந்த பலாப்பழ போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் எம்மியான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.